இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னாக்கா, ரொம்ப நாளாச்சு நம்ம வந்து வீடியோ போட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டுருக்கனால வீடியோ வந்து கரெக்டாக அப்டேட் பண்ண முடியல. ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ போடுறோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய கவர்மெண்ட் சப்சிடி ஸ்கீம் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கனால நம்ம அதில் இறங்கி டீப்பாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வீடியோ எதுவும் மேக் பண்ண முடியல. வீடியோ போடலன்னு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக எல்லா வீடியோவும் சேர்த்து லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எல்லா வீடியோவும் போடுறோம். ஆன்கிரிட்டு நிறையா பண்ணிகிட்ருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் இதுபடி. அதேமாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரூல்ஸ் அப்படிங்கிற டீட்டெயிலாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வந்து ஆஃப் கிரிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இல்லை டீட்டெயிலில் பார்ப்போம். நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக வந்து சேனல் உள்ள கடைசி எண்டு வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். தெளிவான விளக்கத்தோடு தான் நம்ம எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க சேனலுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காகவோ சேனல் இருக்குது நம்ம ஏதோ ஒன்று எடுத்து போட்டு வீடியோ வந்து பப்ளிசிட்டி பண்ணுமோ, அது வியூவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுமோ, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுமோ, அந்த ஒரு மோட்டிவில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணல. ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு தெளிவுமே இல்லாமல் எல்லாத்தையும் போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சோலார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு எந்த பேட்டரி போடணும், என்ன இன்வெர்ட்டர் போடணும், அதுக்கு என்ன எந்த கரெக்டான இன்வெர்ட்டர் பை பண்ண தெரியாமலாம் பை பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கனாக்கா 540 வாட்ஸ் பேனல் போடலாமா, 335 பேனல் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்துருக்க லித்தியம் பேட்டரிலாம் அவ்வளோ சீக்கிரம் அவசரப்பட்டு சோலாருக்கு இன்ஸ்டால் பண்ண வாங்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு உற்பத்தி பண்ணுறது கிடையாதுங்க. வாங்குறாங்க, கை மாற்றி விடுறாங்க, அசம்பிள் பண்ணுறது அவ்வளோதாங்க. அசம்பிள்டு கூட கிடையாதுங்க. பிசிபி வாங்குறாங்க, அப்படியே போர்டுக்குள்ளே வைக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அதனால் அவசரப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் பேட்டரிலாம் இன்வெர்ட்டர்லாம் வாங்குனீங்கனாக்கா அதை டீட்டெயிலாக கிளியராக கேட்டு அதில் எவ்வளோ வாட்ஸ் பேனல் போக முடியும், லோடு கொடுத்து செக் பண்ணி காட்டுங்க, பேனல் இன்ஸ்டால் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் நேரில் பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஏன்னா நிறையா பேர் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி பேனல் போடணும்னு தெரியாமல் இருக்காங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் மெயினாக. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ வந்து அப்டேட் ஆகும், நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். டக்குன்னு எதாவது வந்தாலும் உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதேமாரி கமெண்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. பட் ப்ரைஸ் சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கமெண்ட்லேயே பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை. டேரெக்டாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன டீட்டெயில் எது வேணாலும் நாங்கள் சொல்கிறோம். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணித்தரேங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்குங்க. இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு PW மாடல் இன்வெர்ட்டர் தான். அதேமாரி உங்களுக்கு சோலார் ஆன் கிரிட் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி போட்டுருக்குது. எதுவும் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னாக்க ரொம்ப கம்மியான ரேட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எதுனா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட நம்பர் வந்து டிஸ்பிளேயில் போயிட்டுருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஹீலியாக் அப்படிங்கிற UTLோட ஒரு இன்வெர்ட்டர் தான் PW மாடல் இன்வெர்ட்டர். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 3 kV இன்வெர்ட்டர். 3 kV இன்வெர்ட்டரில் 24 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேட்ரி, 2 பேட்ரி ஹீலியாக் 3 kV UTL இன்வெர்ட்டருங்க. இது PW மாடல் இன்வெர்ட்டர், சரிங்களா? பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படிம்பாங்க அந்த இன்வெர்ட்டரு. இதில் வந்து 24 வோல்ட் சிஸ்டம் இந்த இன்வெர்ட்டர், ஓகேங்களா? பார்த்துங்க. இதில் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் 80 ஆம்ஸ் வரைக்கும் சோலார் வந்து நீங்கள் 40 80 ஆம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க சோலார் பேனல் வந்து பேரலாக இன்ஸ்டால் பண்ணலாம். 540ல் நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேனல் வரைக்கும் இதில் போடலாம். அப்போ 2 கிலோவாட்டா 4 பேனல் வரைக்கும் போடலாங்க. சரி, 4 பேனல் வரைக்கும் போடலாம். அப்போ 2 கிலோவாட் உங்களுக்கு வந்து பேனல் வரைக்கும் இதில் சப்போர்ட் ஆகும். 2 கிலோவாட் பேனல் போட்டிங்கனாக்கா 1 கிலோவாட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேனல் நீங்கள் 540 வாட்ஸ் பேனல் போட்டிங்கனாக்கா 13 ஆம்ஸ், கிட்டத்தட்ட 12.8 13 ஆம்ஸ்னு வச்சுங்க. 2 பேனல் பேரல் பண்ணிங்கன்னா 26ங்களா? இப்போ 4 பேனல் கொடுத்திங்கன்னா எவ்வளோதான் ஆகி போச்சுங்க? 55 ஆம்ஸ் 52 ஆம்ஸ் இதில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த இன்வெர்ட்டரில் வந்து இதாகும். பாருங்கள், 2 ப்ளஸ் 2 மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நீங்கள் 4 பேனலையுமே பேரலாக தான் இதில் கொண்டு வரணும். இங்கே சீரியஸ்க்கெலாம் வேலையே கிடையாதுங்க. அதனால் கிளியராக வந்து பாருங்கள், 4 பேனல் வந்து பேரலாக கொடுக்கணும். அதே மாதிரி பாருங்கள், VOC 31லேருந்து 49.5 தான். அந்த 49.5க்கு மேலே நீங்கள் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னாக்க சோலார் வோல்டேஜ் ஹைன்னு சொல்லிட்டு இன்வெர்ட்டரே ஒர்க் ஆகாது. DC ஃபியூஸ் பார்த்துங்க. ப்ளஸில் வந்து 40 80 ஆம்ஸ் போட்டிருக்காங்க, மைனஸில் 40 80 ஆம்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் 2 டெர்மினல் பாருங்கள், 2 ப்ளஸ் 2 மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து கொண்டு வரும்போது அங்கேருந்து 4 ப்ளஸ் 4 மைனஸ் கொண்டு வருவீங்க. அது அங்கேயே ஜங்ஷன் பாக்ஸ் வைப்பீங்களோ இல்லை என்ன பண்ணீங்களோ எப்படி பண்ணீங்களோ, மேலேயே ரூப் டாப்லேயே நீங்கள் வந்து DC பாக்ஸ் வைப்பீங்களோ, கம்பல்சரி இந்த இடத்துல DCDP வைக்காமல் நீங்கள் பேனல் கொடுத்தீங்கன்னாக்க இன்வெர்ட்டர் டமார்னு வெடிக்கும். டேரெக்டாக கொடுத்தீங்கன்னாக்க இன்வெர்ட்டரில் போடே போயிடும். அதேமாரி இம்பார்ட்டன்ட் எர்த்து, கம்பல்சரி எர்த்து கொடுத்தாவணுங்க. DC எர்த்திங் AC எர்த்திங்க போடுற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங் கம்பல்சரி நீடு பாருங்கள். இதில் வந்து ஏன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் 80 ஆம்ஸ் DC ஆம்ஸுங்க. அதில் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டோட கரண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 2 கிலோவாட் வரைக்கும் இதில் பேனல் போடலாங்க.
2 கிலோவாட் வரைக்கும் பேனல் போடலாம். 2 கிலோவாட் நீங்கள் அவுட்புட் எடுக்கலாங்க. அது எபிசியன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% அவுட்புட் எபிசியன்சி இந்த இன்வெர்ட்டரில் வந்து நீங்கள் எடுக்கலாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது 150 AH 200 AHலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். 2 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் அப்படியே குப்புனு பேட்டரியெல்லாம் சார்ஜ் ஆகி உங்கள் லோடில் நிற்க அடுத்து நீங்கள் லோடு பேட்டரியை டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க பேட்டரியை மட்டும் தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணும், டேரெக்டாக லோடு வந்து த்ரூ பண்ணி கொடுக்காதுங்க. பேட்டரிக்குள்ளே போய் தான் லோடு வந்துகிட்டு இருக்குது. அதனால் பேட்டரி சீக்கிரம் உங்களுக்கு கரண்ட்டு போகிறதுனால ப்ராப்ளம் வரலாம் யோசிக்கோன்னா கம்பல்சரியாக ஆஃப் கிரிட்டு போகிறவங்களுக்கு டே யூஸ்னா தான் பெனிஃபிட்டுங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டு நான் நைட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லைனா பவர் போனால் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆஃப் கிரிட்டு போடாதீங்க. டேவில் எனக்கு லைட்டு ஃபேனு சிஸ்டம் இதெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இன்வெர்ட்டர் வாங்கி போடுங்க. MPPTங்கிறது அது டேரெக்ட் யூசேஜுக்கு போக டேரெக்டாக சோலார் பேனலில் வந்து உங்களுக்கு டிசி ஏசியாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு லோடு கொடுக்கும். பட் இந்த PW மாடலில் பேட்டரிக்குள்ளே போய் சார்ஜ் ஆகி அந்த பேட்டரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மறுபடியும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி மறுபடியும் கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு லோடு கொடுக்கும். இந்த ப்ராசஸ் தான் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் சோலார் எனர்ஜி எடுத்துங்க, அது வந்து உங்களுக்கு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிக்குது. மறுபடியும் அந்த பேட்டரிக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் எனர்ஜியை மறுபடியும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம லோடாக எடுத்துக்கிட்டு தான் இது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். PW மாடலில் எப்படி பேட்டரிக்குள்ளே டேரெக்டாக போய் சார்ஜ் ஆகி அதுக்கப்புறம் பேட்டரியிலேருந்து மறுபடியும் லோடுக்கு வரும். இதுதான் வந்து இந்த இன்வெர்ட்டர் பெரிய டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து என்னன்னாக்க அதிகபட்சம் 80 ஆம்ஸ் வரைக்கும் இந்த இன்வெர்ட்டர் DC ஆம்ஸ் நான் சொல்கிறது போகாமங்க. டிசிக்கும் ஏசிக்கும் வித்தியாசம் தெரியாமலாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். அதேமாதிரி DC கேபிள்னா என்னென்னு கேட்குறாங்க, DC MCPனா என்னென்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணால் மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் இன்வெர்ட்டர் வந்து சோலார் வந்து போடுங்க, இல்லைனா போடாதீங்க. நார்மல் ஏசி ஒயர் போட்டால் போட சொல்லாதீங்க. நார்மல் ஏசி MCP வச்சாங்க அதெல்லாம் அப்செப்டே கிடையாது, ஒர்க் ஆகாது, ஃபங்க்ஷன் ஆகாது. DC MCP DC கேபிள் கனெக்டரு AC பாக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு சர்ஜி ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஃபியூஸு DC ஃபியூஸ் இதெல்லாம் வச்சு பக்காவாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டரை பொறுத்தவரை டேவில் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு இருக்குது, நல்லா பக்காவாக யூஸ் பண்ணுறோம். பேட்டரி வந்து குயிக்காக சார்ஜ் ஆகணும், குயிக்காக லோடு வரணும் அப்படின்னாக்கா இந்த இன்வெர்ட்டர் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து அதிகபட்சம் 4 kVA வரைக்கும் இருக்குது. 24 வோல்ட்டு தாங்க உங்களுக்கு 4 kVA வரைக்குமே. 4 kVA போட்டிங்கன்னா 3 kVA அவுட்புட், 3.5 kVA ஃபுல் லோடு அவுட்புட் எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல இதில் வந்து ஒரு 10 AC கூட நீங்கள் ஆன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனாக்கா கான்ஸ்டண்ட்டாக இன்வெர்ட்டர் லோடு மாதிரி தான் கொடுக்கணும். பட் பாருங்க இதில் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணல, வெறும் இன்வெர்ட்டர் பேட்டரி மட்டும் தான் பண்ணியிருக்கோம். சோலார் பேனல் வந்து கஸ்டமருக்கு வந்து ரெக்யர்மெண்ட் இப்போதைக்கு இல்லை, ஃபியூச்சரில் அதனால் பண்ணுற மாதிரி இருக்குது. சோலார் பேனலில் போட்டு அதில் லோடு எல்லாமே எடுத்து காட்டுறோம். அட் அண்ட் செகண்டில் உங்களுக்கு DC ஆம்ஸ் வந்து 50 ஆம்ஸ் எடுக்கும். அதே மாதிரி அவுட்புட் ஆம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 ஆம்ஸ் இதில் கம்பல்சரி எடுக்குங்க, AC ஆம்ஸ் நான் சொல்கிறது. அப்போ ஒரு இன்வெர்ட்டர் நம்ம போடுறோம் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது கரெக்டாக அந்த டெக்னிக்கலாக எல்லாம் சொல்கிறாங்களா, அந்த வேலை செய்வாங்களா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்ன, DC கேபிள் மெயினாக. ஏன்னா இந்த இடத்துல 80 ஆம்ஸ் நீங்கள் 10 ஸ்கொயர் M கேபிள் போட்டாகணும், அப்போ தான் அந்த அவுட்புட் லோடை வந்து தாங்கும். நீங்கள் சும்மா நார்மலாக வந்து 6 ஸ்கொயர் M போடுறேன் அப்படின்னு சொல்லலாம் போட்டுறாங்க. அந்த 80 ஆம்ஸ் லோடுக்கு நம்ம போடக்கூடிய பேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்க மேக்ஸிமம் 10 ஆம்ஸ் கிடைச்சாலும் ஒரு பேனலில் 4 பேனல் போடலாங்க. 40 ஆம்ஸ்லேருந்து 50 ஆம்ஸ் உங்களுக்கு எப்போதுமே DC கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் லோடு எடுத்தீங்கன்னா ஒரு 18% தான். இதுலேயும் சேம் தாங்க. அந்த MPPT இன்வெர்ட்டர் UTL காமா ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் டிஸ்பிளே எல்லாமே. பட் போர்டோட ஃபங்க்ஷனு அதோட இதெல்லாம் வேறுங்க, ஃபங்க்ஷன் வந்து வேறு. சோலார் பேனல் வோல்டேஜ், சோலார் பேனல் ஆம்ஸு இதெல்லாம் கரெக்டாக வருங்க. அதனால் இன்வெர்ட்டர் நல்லா செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு மெயினாக வந்து என்ன மாடல், MPPT போட்டால் பெட்டரா, PW மாடல் போட பெட்டரா அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போடுறதுக்கு அதுக்கு எவ்வளோ பேனல் போடலாம் என்ன போடலான்னு பாருங்கள். அதேமாதிரி லித்தியம் பேட்டரி போட்டு வரக்கூடிய UPS இன்வெர்ட்டர் வாங்குறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து EB சம்மந்தப்பட்ட மூலிமா ஒர்க் ஆகிற மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோலார் பேனல் இப்போ வரக்கூடிய 540 550 பேனல்லாம் போட முடியாது, 5 ACL பேனல்லாம் அதில் போட முடியாது. பாலிகிறிஸ்டல் பேனல் மட்டும் தான் போடுற மாதிரி இன்னும் அந்த டெக்னாலஜி பழைய மாடலை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு தேவையான சோலார் ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஏன்னா இன்னும் யாரும் தெளிவான ஒரு டெக்னீஷியன் வந்து சோலார் ஃபீல்டுக்கு வர கிடையாதுங்க. ஏன்னா நாங்களாம் அன்னன்னைக்கு வேலை செஞ்சு அதில் என்ன வரக்கூடிய அந்த வீடியோ எடுத்து தான் போட்டுட்ருக்கோம். வீடியோ ப்ரொமோஷனுக்கோ இல்லை எங்களோட வீடியோ வந்து பெருசாக டெவலப் ஆகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறதையோ ஏதோ ஒரு டாபிக் எடுத்து வீடியோ டெய்லியும் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாங்கள் போடல. என்ன வேலை செய்கிறோமோ என்ன எங்கள் சைட்டில் நடக்குதோ அதை தான் உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷனாக கொடுத்துட்ருக்கோம். பட் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து இந்த இன்வெர்ட்டர் போகிறதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு பேட்டரி நல்லா சார்ஜ் ஆகணும், சீக்கிரமாக எனக்கு பேட்டரி வந்து லோடு கொடுக்கணும், நான் டெய்லியும் டேவில் வந்து கரண்ட் எனக்கு EBA இல்லை அப்படிங்கிற இடத்துல இதுவும் போடலாம், பிரச்சனை கிடையாது. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 or 2 ஹவர்ஸில் மேக்ஸிமம் 3 to 4 ஹவர்ஸ் 4 ஹவரில் வந்து 200 AH பேட்டரிலாம் சார்ஜ் ஆகிடுங்க கன்ஃபார்ம். அதனால் நம்மளோட ஒர்க் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.